அண்மை செய்தி. சென்னை வியாசர்பாடியில் 1 டன் அளவிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்த விவகாரத்தில் முகமது ரசூல் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். சென்னை வியாசர்பாடியில் 1 டன் அளவிற்கான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. வழக்கமாக ஆந்திராவில் இருந்துதான் செம்மர கடத்தல் என்பது நடைபெறும். தற்போது சென்னை வியாசர்பாடியில் 1 டன் அளவிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் முகமது ரசூல் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இந்த செம்மரக்கட்டைகள் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டன, எதற்காக கடத்தி வரப்பட்டது, விவரம் என்ன? சென்னை செம்பியம் பகுதியில் சுமார் 1 டன் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 960 கிலோ மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை தற்போது செம்பியம் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். குறிப்பாக வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த முகமது ரசூல் என்பவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் முடிவாக இந்த செம்மரக்கட்டையானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில், அதாவது ஆந்திராவில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டு சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதற்காக கடத்தி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் செம்பியம் தனிப்படை போலீசார் சோதனை மேற்கொண்டு முகமது ரசூல் என்பவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டு சுமார் 1 டன் மதிப்பிலான இந்த செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த கட்டைகளை வைத்திருந்த முகமது ரசூல் என்பவரை செம்பியம் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போன்று பறிமுதல் செய்யப்பட்ட இந்த செம்மரை கட்டைகளானது தற்போது வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரசூல் என்பவர் ஆந்திராவைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் ஈஸ்வரையா ஆகியோர் மூலம் ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வந்து சென்னையில் உள்ள வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததும் போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் போலீசார் தொடர் விசாரணையில் கைது செய்யப்பட்ட ரசூல் மீது ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியில் 3 வழக்குகள், அதாவது செம்மரை கட்டையை கடத்தல் வழக்கில் 3 வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து தொடர் விசாரணை செம்பியம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆந்திராவிலிருந்து எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது, அதே போன்று ஏற்கனவே அந்த இருவர், அதாவது ஈஸ்வரையா மற்றும் நாகராஜ் அவர்கள் யார், இவர்களுக்கும் இந்த கடத்தல் பின்னணிக்கும் என்ன தொடர்பு உள்ளது, இவர்கள் சென்னையிலிருந்து வேறு எங்கெல்லாம் கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறார் என்பது குறித்து கைது செய்யப்பட்ட ரசூலிடம் தற்போது செம்பியம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.